அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நண்பர்கள் தினம் என்று கொண்டாடுறோம். எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி ரீல்ஸ் பார்த்தோம்னா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்ட்டு காலையிலேருந்து இது வரைக்கும் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஏன் இந்த நண்பர்கள் தினத்தை பற்றி நம்ம ஏன் சின்ன ஒரு காணொலி போடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால் உங்களோடு சேர்ந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். இப்போல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில் ஒரு வைபான பாடல்கள்லாம் நிறையா இருக்குது. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, என் ஃப்ரெண்டை போல் யார் மச்சான், முஸ்தபா முஸ்தபா, இந்த பாட்டெல்லாம் நிறைய பேர் தெரியும். ஆனால் நம்மளாம் 90s கிட்ஸு 70s கிட்ஸாக இருக்கிறதுனால தளபதி அப்படின்ற ஒரு படம் 1991 வந்துச்சு. அதில் ஒரு பாட்டு மம்முட்டியும் ரஜினியும் சேர்ந்து பாடுவாங்க. காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாடத்தான் அப்படின்ற ஒரு பாட்டு. அதில் சரணத்தில் இப்படிப்பட்ட ஒரு வரி வரும். உள்ளம் மட்டும் நானே உசுரக்கூட தாரேன், என் நண்பன் கேட்டா வாங்கிக்கேன்னு சொல்லுவேன், என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு, நட்பை போல கற்பை போல எண்ணுவேன் அப்படின்ட்டு வரும். அப்போனா நட்பு என்பது கற்பு என்று அந்த பாடலாசிரியர் வாலி எழுதியிருப்பார். ஒருவேளை தப்பாக பாடியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்போ உள்ள நண்பர்கள் மத்தியில் இந்த குரூமிங் சென்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம வழக்கமாக மூஞ்சியில் ஷேவ் பண்ணுவோம், தலையில் முடி வெட்டுவோம். இப்போ அப்படியே உல்ட்டாவாக மூஞ்சியில் முடி வெட்டுறாங்க, தலையில் ஷேவ் பண்ணுறான். நிறைய பேர் பார்த்துருக்குறோம். இப்போ நானே தாடி தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு என்னை கேட்கலாம். ஆனால் தலையில் நான் ஷேவ் பண்ணலை. இப்போ வித்தியாசமான ஒரு ஒரு குரூமிங் சென்ஸ் நிறையா வந்துருச்சு. இப்போ இந்த சும்மா போய் முடியெல்லாம் வெட்டிட்டு வரான், பூரா விடுறதுன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு 3 கட்டு, இந்த பக்கம் பார்த்தா ஒரு இந்த கண்ணில் பார்த்து இப்படி ஒரு வெட்டுறான். ஏன்டா இதை வெட்டிட்டு வரீங்க, கண்ணுக்குள்ளே போய் அந்த கத்தரிக்கோள் மாட்டுச்சு என்னடா பண்ணுறதுன்னு கேட்டோம்னா அதுதான் இப்போ ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தா நண்பர்களாக 2-3 பேர் 4-5 பேர் சேர்ந்து இப்படி ஒரு ஹேர் ஸ்டைலோடு வர்றதெல்லாம் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் போடுறது பார்த்தோம்னா ஆங்கிள் ஃபிட்டுன்னு சொல்கிறாங்க. அது பெண்களும் சரி ஆண்களும் சரி விட்டால் முழங்கால மட்டும் வந்துடும் போல். பயிலுக்குன்னா இப்போ போடுற பேண்டெல்லாம் பார்த்தோம்னா ஏறக்குறைய கரண்டக்காலுக்கு மேலே முழங்காலுக்கு கீழே அப்படி வந்துருச்சு. பொம்பளை பிள்ளைலாம் அப்படி தான் போடுதுங்க. அதே போல் இறுக்கமான உடை அணிவது. இந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது பார்த்தோம்னா இவங்க பேண்ட்டு போடும்போது பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் பை வச்சுருப்பாங்க. எதுக்கடா அது கேரி பேக் வச்சுருக்கீங்க பார்த்தா ஃபாதர் இந்த பேண்டெல்லாம் சும்மா போட்டால் உடம்புல ஏறாது, நுழையாது. அதனால் நாங்கள் பிளாஸ்டிக்கை கீழே நம்ம ஷூ சாக்ஸ் மாட்டுற மாதிரி வச்சுக்கிட்டு அதை வச்சு அந்த ஹெல்ப்பில் தான் பேண்டையே போடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான நண்பர்கள், அதுவும் எல்லாம் கேங்காக போடுறது. அடுத்து இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா டெய்லியும் லேட்டாக வர்றது. பார்த்தோம்னா அது 4 பேர்னால் 4 பேர் மட்டும்தான் லேட்டாக வருவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் லேட்டாக வருவாங்க. எவனா ஒருத்தர் முன்னாடி வந்துட்டானா அவனை போட்டு திட்டிடுவாங்க. அதே போல் ஏதாவது சண்டைன்னு வந்துருச்சுன்னா 4 பேர் சேர்ந்து போய் தான் வன்முறையில் ஈடுபடுவாங்க. தீய வார்த்தை பேசுவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பயலுக்கு தான் தீய வார்த்தை பேசுவாங்க அப்படின்னா இல்லை. பயலுகளுக்கு கொஞ்சம் கூட சலிக்காமல் பொம்பளை பிள்ளைங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் பார்த்தோம்னா நானே அசந்து போயிட்டேன். இப்படி மாமா பேசுவிய அப்படின்ட்டு. எல்லாம் ஆர்கானிக் வேர்ட்ஸ். அப்போ இப்போ வீட்டு பாடம் கொடுப்பான், இல்லை ஏதாவது படிச்சுட்டு வாங்கடான்னு சொல்லுவான். எவனா ஒருத்தன் படிச்சுட்டு வந்துட்டானா அவனை போட்டு திட்டியே நீ எப்படா படிச்சுட்டு வருவேன் அப்படி என்று நல்ல பயல்களை கூட திட்டான். இப்படி நண்பனை திட்டுவது, போதைப் பொருளுக்கு ஆளாவது. ஏன்னா அவ்வப்பொழுது நாங்கள் இந்த மாதிரி இந்த கூலிப்பு இந்த மாதிரி போதை வஸ்துக்கள்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேங்காக சேர்ந்து இதை செய்வது. இப்படியாக உள்ள ஒரு நண்பர்களை தான் வெளிப்படையாக நம்ம பார்க்குறோம். என்னுடைய யூடியூப் சேனலில் கூட மனமே நலமானு என் பேருக்கு பக்கத்தில் போட்டிருப்பேன். அதனால் இப்படி இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கக்கூடிய மாணவர்கள் நண்பர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நான் ஒரு போன வாரத்தில் எங்கள் மாணவர்களுக்கு சைக்கியாட்ரி நடத்தும்போது இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர் சொல்லக்கூடிய 5 செக்ஷுவல் ஸ்டேஜஸை பற்றி நடத்தினேன். அது உளப்பாலியல் நிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் செக்ஸுவல்னால் இன்பத்தை தான் சொல்லுவார் செக்ஸுவல் அப்படின்ட்டு. அப்போ அதில் ஒரு 5 நிலைகளை நம்ம பார்க்குறோம்.
அந்த 5 நிலைகளை வச்சு இப்போ உள்ள யூத்து ஏன் இப்படி இருக்கிறாங்க, நண்பர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கூட என்னால் சொல்ல முடியுது. வாய் வழி இன்பம், ஆரல் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டேஜை சொல்கிறார். ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தை 1.5 வயசு வரைக்கும் இல்லை 1 வயசு வரைக்கும் அவங்க இந்த வாய் இன்பத்தை அனுபவிப்பாங்க. ஏன் வாய் மூலமாக தான் பால் குடிப்பது, எதை எடுத்தாலும் வாயில் வைப்பது. இது அந்த அந்த தாய் குறைந்தது 6 மாதம் 1 வருஷம் பால் கொடுத்தால்தான் அந்த வாய் இன்பமானது மறக்கடிக்கப்படும். ஏன்னா பால் குடி மறந்து அடுத்து சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப எக்ஸசிவாக போனாலும் தப்பு. அதாவது ரொம்ப அதிகமாக வாய் இன்பத்துக்கு பால் கொடுப்பதும் தப்பு. ரொம்ப 3 மாதத்துலேயே வீனிங் ஆரம்பிக்கிறது, ஏதாவது திடப்பொருளை வாயில் கரண்டியில் மூலமாக கொடுப்பதும் தப்பு. ஏன்னா இது எதுக்கு பின்னாடி வழி வகுக்கும்னா, இப்போ விரல் சூப்புறது எதற்காக, வாய் இன்பம் இன்னும் முடியலைன்னு அர்த்தம். அதே போல் நகம் கடிப்பது எதற்காக, வாய் இன்பம் இன்னும் முடியலை. பின்னாடி ஸ்மோக்கிங், பிடிப்பது, இல்லை தண்ணி அதை மது குடிப்பது, இதெல்லாம் அந்த வாய் இன்பத்தின் பின்னாடி உள்ள விளைவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஓவர் ஈட்டிங், அதிகமாக சாப்பிட்றது, பொழுதன்னைக்கு ஸ்நாப் சாப்பிட்றது, அதே போல் பேசிக்கிட்டே இருக்கிறது, ஓவர் டாக்கிங், இது எல்லாமே இந்த வாய் இன்பத்தில் உள்ள படிநிலைகள். அதிகமாக போனாலும் இந்த பிரச்சனை, குறைவாக இருந்தாலும் இந்த பிரச்சனை என்று அப்படி சொல்கிறார். 2வது நிலை சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, குதவழி நிலை அப்படின்னா ஆனல் ஸ்டேஜ். அந்த மலத்துவாரம் எப்படி ஒரு 1.5 வயசு வரைக்கும் குழந்தைக்கு வாய் மட்டும்தான் உறுப்புன்னு நினைக்கும். அப்போ ஆகி போகிறதெல்லாம் அதுக்கு தெரியாது. கரெக்டாக 1.5 வயசு ஆனோடனே அந்த மலத்துவாரம் வழியாக மலம் வெளியேறக்கூடிய ஒரு உணர்வு, சென்சேஷன் அந்த குழந்தைக்கு வரும். அப்போ தான் டாய்லெட் ட்ரைனிங் எல்லாம் ஆரம்பிப்பாங்க. இப்போ இருக்குதான்னு தெரியல. முன்னாடியெல்லாம் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது பிள்ளைய தூக்கி காலில் வச்சு டாய்லெட் ட்ரைனிங் தாய் கொடுப்பாங்க. ஈன்னா தான் இருக்கணும், சும்மா இருந்தால் திட்டுவாங்க. அப்படி இந்த மாதிரியான ஒரு நிலையில் ரொம்ப முரட்டுத்தனமாக டாய்லெட் ட்ரைனிங் கொடுப்பது, ஒழுங்காக குளி, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணு, சுத்தமாக இரு அப்படின்னு ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவன் குளிக்கிறானா டாய்லெட் போகிறானான்னு கண்டுக்காமல் விட்டாலும் பிரச்சனை. இப்போ கண்டுகொள்ளாமல் இருந்தால் இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா, பின்னாடி அறையை கூட்ட மாட்டான், சுத்தமாக இருக்காது. ஓரளவுக்கு என்னுடைய அறையை ரொம்ப நீட்டாக இல்லாட்டினாலும் கொஞ்சம் அப்படி பார்க்குறதுக்கு பார்வைக்காக வைக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி அறையை சுத்தமாக வைத்திருக்க மாட்டார்கள். டாய்லெட் அவன் போயிட்டு வந்தாலும் அடுத்த ஆள் போக முடியாது. அப்படி ரொம்ப, ஏன்னா டாய்லெட் ட்ரைனிங்கை கண்டுக்காமல் இருந்தோம்னா இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஒழுங்காக குளிக்க மாட்டாங்க. அவன் போட்டிருக்க உடையெல்லாம் பார்த்தோம், திடீர்னு காலேஜ் கல்லூரி பிள்ளைங்க போட்டுருவாங்க, என்னமோ புளிப்பானையிலேருந்து எடுத்து அப்படியே போட்ட மாதிரி சட்டையை போட்டுட்டு வருவான். அவன் ஒருத்தன் மட்டும் வரமாட்டான், 2 பேர் 3 பேர் சேர்ந்து வருவான். இப்படி இது ஒரு நட்பு வட்டாரமாக இந்த மாதிரி உடை ஒழுங்காக அணியாமல் இருப்பது, இதெல்லாம் ரொம்ப கண்டுக்காமல் இருந்தால் பிரச்சனை. அதே போல் ரொம்ப ரிஜிடாக வளைந்து கொடுக்காமல் கடுமையாக கட்டுப்பாடோடு இந்த டாய்லெட் ட்ரைனிங் அந்த பீரியடு நடந்துச்சுன்னா, இந்த பிள்ளைங்க பின்னாடி இருக்கும்போது ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக மாறுவாங்க. ரொம்ப ஒரு தப்பு கூட நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ரூமெல்லாம் ரொம்ப திரும்ப கூட்டிகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தை குளிச்சுட்டு வெளியே வர மாட்டாங்க. இவங்களுக்கு இந்த ஓசிடின்ற டிஸார்டர்லாம் பின்னாடி வருவதாக சொல்கிறாங்க. ஒரு நண்பன் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னா அவனோட மாதக்கணக்கில் பேச மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இருக்கக்கூடிய மாணவர்களையும் பார்க்குறோம். அடுத்து 3வது ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்க, ஆண்குறியோ பெண்குறியோ அதை மையப்படுத்திய ஒரு இன்ப நிலை. இப்போ 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இந்த ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அப்பா கிட்ட ரொம்ப இணக்கமாக இருக்கும், ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அம்மா கிட்ட ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு பாய் ஃப்ரெண்டு தான் அவங்க ஃபாதர், ஆம்பளை பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க அம்மா. அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இனம் புரியாத ஒரு பாலியல் இன்பம்.
ஆணா பெண்ணான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இனம் புரியாமல் அம்மாவோட கட்டி புரளுவது, மேலே ஏறி குதிப்பது, அம்மா மடியிலேயே உட்கார்ந்துருப்பது, இது பையன் வந்து ரொம்ப ரசிப்பான். அதே போல் பொம்பளை பிள்ளைன்னா அப்பா மடியில் கொஞ்சுவது, அப்பாவை விட்டு பிரியாமல் இருப்பது, அப்பாவை கட்டி பிடிச்சி தூங்குவது, இதெல்லாம் வந்து இனம் புரியாத ஒரு ஒரு பாலியல் இன்பமாகவே, ஏன்னா குழந்தைக்கு தெரியாது. ஆனால் இதை வந்து அப்பாவும் அம்மாவும் அனுமதிக்கலைன்னா பின்னாடி ஒரு பையன் வந்து பொம்பளை பிள்ளைய அண்டாமல் இருக்கிறான்னா இது ஒரு பிரச்சனை. அதே போல் ஒரு ஆண் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பையனை பார்த்தாலே எரிச்சல் அடைகிறாங்கன்னா, சின்ன பிள்ளையில் அவள் அப்பா அந்த பொம்பளை பிள்ளைய வந்து நெருங்க விடாமல் வளர்த்துருக்கலாம் அப்படின்னு இவர் சொல்கிறார். அதனால் இந்த நண்பர்கள் அமையும் போது ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள்னு பார்த்தோம்னா, அதான் சொல்லுவோம், ஒரு இப்போ ஆனந்தா கல்லூரியில் வந்து கோயடு தான், இருப்பாளர் கல்லூரி தான். பல நேரங்களில் நான் கேர்ள்ஸ்லேயே சொல்லுவேன், ஏம்மா நீ பொம்பளை பிள்ளைங்க, உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் யாருன்னா ஆண்கள் தான். உனக்கு உண்மையான எதிரி யாருன்னா பெண்கள் தான். ஒரு ஆண்கிட்ட கூட நான் பல தடவை பாய்ஸ் ஹாஸ்டல் படிச்சிருக்கேன், உனக்கு உண்மையான நண்பர்னால் கேர்ள்ஸாக தான் இருக்க முடியும். அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி செக்ஸு அப்படின்னு சொல்லுவோம். இப்படி அந்த அந்த 3 வயசுல 5 வயசு வரைக்கும் அப்பா அம்மா இன்பத்தை வந்து ரொம்ப அனுபவிச்சா தான் பின்னாடி வந்து இருக்காது. இதுலேயே ரொம்ப அனுபவிச்சிட்டான், அம்மாவை விட்டு பிரியவே மாட்டேன்னு சொன்னான்னா பின்னாடி வலைக்குட்டியாக மாறுறது, ஒரு முடிவெடுக்க தெரியாது, பெண்களையே பிடிக்காமல் போவது, குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டிலையே கிடப்பது. எல்லாம் சொல்லுவாங்க, குட்டி போட்ட பூனை அடையா கிட கோழி மாதிரி ஏன்டா உள்ளே இருக்கிற அப்படி என்று. இப்படி ரொம்ப அதிகமாக இருந்துட்டாலும் இப்படி இருக்கும். ஒருவேளை கண்டுக்காமல் அந்த அந்த பாலியல் இன்பம் அனுபவிக்காமல் அந்த குழந்தை இருந்தது என்றால் ஃப்ளர்ட்டிங்னா என்ன, ரொம்ப கெஞ்சலாக பேசுவது. ஒரு பையன் பொண்ணுக்கிட்ட போய் ரொம்ப கெஞ்சி பேசுகிறது, கொஞ்சி பேசுகிறது. அதே போல் ஒரு பொண்ணு பையன்கிட்ட வந்து கொஞ்சி பேசுகிறது, இதுதான் ஃப்ளர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை முரட்டுத்தனமாக பேசுகிறது, போட்டு அடாவடித்தனமாக பேசுகிறது, திட்டுறது. இப்படியாக இருக்கக்கூடிய நண்பர்களையும் நட்புகளையும் பார்க்கணும். அப்போ ஒரு நண்பன் தவறு செஞ்சால் அதட்டவும் தெரியணும், ஒரு நண்பன் விட்டு கொடுக்காம அவனை அரவணைக்கும் தெரியக்கூடிய இந்த பிளண்ட் கேரக்டர் இருந்தால் தான் அது ஒரு உண்மையான நட்பாக இருக்க முடியும். அதுக்கு அடுத்த முறை தான் இந்த அப்பா அம்மாவை விட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலை தான் லேட்டன்சி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு நட்பு நிலைன்னு கூட சொல்லலாம். 6 வயசுக்கு அப்புறம் 5 வயசுக்கு அப்புறம் 6 வயசுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியேறி ஸ்கூலுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவது, காம்படிஷன் போட்டியில் வளருவது, படிப்பது, ரொம்ப நல்லா கிரவுண்டு போய் விளையாடுவது, இப்படியாக நட்பு வட்டாரங்களில் அதிகமாக பங்கெடுப்பது வந்து இந்த லேட்டன்சி ஸ்டேஜ். ஏறக்குறைய 6 வயசுலேருந்து அவங்க வயசுக்கு வர்ற வரைக்கும். வயசுக்கு வர்றதுனா பொம்பளை பிள்ளைய மட்டும் இல்லையா, பயல்களும் வயசுக்கு வர்றாங்க. அதை போய் நான் பயல்கிட்ட சொன்னேன், நாங்கள் இங்கே வயசுக்கு வரோம், பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் வயசுக்கு வராங்கன்னு சொல்லுவாங்க. அது வேறு டாபிக். இருந்தாலும் அந்த பியூபர்ட்டி வரைக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நண்பர்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் செக்ஸ், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து விளையாடுவாங்க. தெருவில் கிராமப்புறங்களில் விளையாடுவதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். இப்படியாக அதிகமாக அந்த நட்பு வட்டாரத்தில் வளரக்கூடிய பண்பும் இருந்தது என்றால் பின்னாடி அவர்கள் நண்பர்கள் அந்த அந்த உறவு என்பது ரொம்ப சிறப்பாக அமையும்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி ரொம்ப கூட்டாக இருந்து பழகிட்டாங்கன்னா நண்பர்களை நம்புவாங்க. நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எம்பத்தி, போன வீடியோவில் கூட பேசணும், எம்பத்தி, அவங்க கஷ்டத்தில் போய் பங்கெடுப்பாங்க. அதே போல் விதிகளை மதிப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் மினிஸ்ட்ரி, ஒரு டீம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழைப்பாங்க. இந்த லேட்டன்சி பீரியடில் போய் நல்லா எல்லாரோட நட்போடு வளரலை அப்படின்னா பின்னாடி என்ன பிரச்சனை, இந்த காலேஜ் படிக்கும்போது என்ன ஆகும், ஓவராக இமோஷனல் ஆவாங்க, ஜூனியர்ஸை பார்த்தா ரேக்கிங் பண்ணுவாங்க, வன்முறையில் ஈடுபடுவாங்க, அதிகமாக தனிமையாக இருக்கிறதுக்கு விரும்புவாங்க, போதைப் பொருள் இந்த மாதிரி வஸ்துக்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த லேட்டன்சி பீரியடுடைய எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இது ஒரு மாதிரி கிளாஸ் எடுத்தது மாதிரி நான் எடுத்திருக்கலாம். ஆனால் அவன் எப்படி அந்த ஆரல் ஸ்டேஜ், ஆனல் ஸ்டேஜ், ஃபேலிக் ஸ்டேஜ்
அதுக்கடுத்து லேட்டன்சி. இது நாளையும் அவன் கடந்து வந்துட்டான்னா ஜெனிட்டல் ஸ்டேஜ். ஜெனிட்டல்னால் என்ன? அவன் திருமணமாகி வாழக்கூடிய வாழ்க்கை. அது வரைக்கும் 10 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அதில் ஒரு ஆளை மட்டும் சூஸ் பண்ணி அவன் தான் என் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ரொம்ப சூப்பராக அமையும். ஆனால் இந்த நட்புகள் எல்லாமே இப்போ எப்படி இருக்கிறது? ஒரு பெரிஃபரலாக, சும்மா ஒரு அட்டென்ஷன் சீக்கிக்காக, எதையாவது ஒம்பெடுத்து ஒரு 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 குரூப்பிசம் இருப்பதற்காக மட்டும்தான் நட்பு இருக்கிறதே ஒழிய இது மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக வரல. அதனால் இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லக்கூடிய இந்த 5 பாலியல் நிலைகளை அழகாக பிள்ளைங்க கடந்து வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் அதை கொஞ்சம் சிந்திக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இதை கொஞ்சம் இவ்வளவு சீக்கிரமாக சொல்லி முடிக்க முடியுமான்னு தெரியலை. ஆனால் ஓரளவு சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எனவே நண்பர்களாக இருப்போம். இதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. அப்போ தான் நான் அந்த பயல்களோட கேட்டேன், என்னடா வீடியோ எடுப்போமான்னா, ஆமாம் ஃபாதர் நாங்கள் 2 உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு ஒரு 50 வயசு ஆக போனாலும் அந்த பயல்களுக்கு இன்னும் 18-20 வயசு தான் ஆகுது. இந்த வயசு வித்தியாசம் இல்லாமல் தூய்மையான ஒரு நட்பு இருக்கிறது என்றால் இந்த 5 படிநிலைகளை 4 படிநிலைகளை அவர்கள் அழகாக கடந்து வர வேண்டும். அந்த கடந்து வர்ற மாதிரி நம்ம பிள்ளைங்க வீட்டில் வளர்கிறாங்களான்னு உறுதி செய்து கொள்வோம். அடுத்த காணொளியில் பார்ப்போம். எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே.